கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கிற இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை அறியாத பிற மக்களுக்கு இந்த செய்திகளை அனுப்பி கொடுங்க. சில வேளைகளில் வாழ்க்கையில் இக்கட்டான நேரங்கள் வரும். அந்த இக்கட்டிலிருந்து எப்படித்தான் தப்பி செல்வோம் என்று தெரியவே தெரியாது. அது பணத்தினால் உண்டான நெருக்கடியா இருக்கலாம், மனதில் இருக்கிற நெருக்கடியா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியா இருக்கலாம், வேலையிலோ ஊழியத்திலோ இருக்கிற நெருக்கடியா இருக்கலாம். உங்களுக்கு வேலையில் நெருக்கடி, எங்களுக்கு ஊழியத்தில் நெருக்கடி, எல்லாருக்கும் குடும்பத்தில் நெருக்கடி. ஏனெனில் ஊழியர்களும் குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள். இத்தனையோ ஊழியர்களுடைய குடும்பத்தில் போய் கேட்கும் பொழுது அவர்கள் எப்படித்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து சென்றார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நெருக்கடியிலும் கர்த்தர் அவர்களை தாங்கி நடத்துவதை கண்டு ஆண்டவரை நான் மனதார ஸ்தோத்திரித்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட இந்த நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் எப்படி உங்களுக்கு விடுதலை தருவார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். வசனம் சொல்கிறது, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். சில இக்கட்டான நேரங்களில் இரவில் தூங்கி காலையில் விழிக்கும் பொழுது குபீர் என்று அந்த எண்ணம் இருதயத்தை பற்றி பிடிக்கும் பொழுது, ஐயோ இந்த காரியம் ஒரு கனவாய் இருந்திருக்க கூடாதா, இது ஏன் நடந்தது என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இரவிலே தூங்கி விட்டு எழும்பும் பொழுது மனம் தெளிவாய் இருக்கும். ஆனால் அந்த நாளை குறித்து சிந்திக்கும் பொழுது அந்த பாரங்கள் எல்லாம் இருதயத்தை அழுத்த துவங்கிவிடும். அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று. ஆனாலும் என்ற வார்த்தை தான் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற வார்த்தை. இக்கட்டு வரும், ஆனாலும் நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த ஆனாலும் என்ற வார்த்தையின்படியே இது உங்களுக்கு இக்கட்டு காலம்தான், இது கண்ணீரின் பாதை தான், இது நெருக்கத்தின் நேரம் தான், இது ஒன்றுமில்லாத காலகட்டம் தான். ஆனாலும் ஆண்டவர் இதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு முன்பதாக செங்கடல், பின்பாக பார்வோரின் சேனை நெருக்கி நிற்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றார்கள். ஆண்டவர் எப்படி விடுவித்தார்? வழியே இல்லை என்று சொன்ன இடத்தில் செங்கடலின் வழி திறந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து சொல்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலையை ஒரு அற்புதமான வழியை ஆண்டவர் திறப்பார். அப்படித்தான் எல்லாருக்கும் செய்கிறார். உங்களுக்கும் அந்த வழி திறக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருங்கள், கர்த்தரையே நோக்கி இருங்கள், கர்த்தரையே நம்பி இருங்கள். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். உங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் பலருக்கும் இது இக்கட்டு காலம், என்ன செய்வதென்று தெரியாது திகைக்கிற ஒரு காலம் ஆண்டவரே. வெளியே சொன்னால் அவமானம், உள்ள நினைத்தால் மனபாரம், இந்த சுமையை இறக்கி வைக்க இடமே இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவங்க நீங்களாக்கி ரட்சித்திருந்தப்பா. யாரெல்லாம் இரவிலை படுக்கையை ஆண்டவரை கண்ணீரினால் நனைத்தார்களோ, காலையில் எழும்பினாலும் அந்த கண்ணீர் கண்களை விட்டு மறையாது ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு நீங்க தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். தன்னுடைய அருமையானவர்களுடைய வியாதி தீராது என்று மருத்துவர்கள் சொன்னதினால் உள்ளம் உடைந்து போயிருக்கிற குடும்பத்தின் நபர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை, இனி பிழைக்க மாட்டார்கள் என்ற வார்த்தையை கேட்டு மனம் நொறுங்கி போயிருக்கிறார்கள், அல்லது மரணத்தில் ஒரு சிலரை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி இந்த இக்கட்டிலிருந்து பிள்ளைங்களை தூக்கி விட்டுருங்கப்பா. இந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு புது வழியை திறந்து தாங்க ஆண்டவரே. அடுத்து எடுக்க வேண்டிய அடிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து தரும்படியா ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிறதற்காய் மக்கள் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இது உங்களுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் சொல்லுங்கள், ஆனாலும் ஆண்டவர் என்னை இதற்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். நிச்சயமாய் ஒரு முடிவு வரும்.
இந்த முடிவு வருகிற வரைக்கும் அழுது கொண்டிருக்காதீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆச்சரியமாய் வழி திறப்பார், அற்புதமாய் வழி நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.